Hi friends, வணக்கம். Welcome back to Anira Trendz. Channel இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் இந்த நெக்லைன் எம்ப்ராய்டரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் மாதிரி இருந்தாலும் இது நார்மல் நீடல்லையே செஞ்சிடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இதை சூப்பராக ட்ரை பண்ணலாம், செமையாக வரும். இந்த பர்டிகுலர் டிசைன் நீங்கள் ஸ்டிச்டு ப்ளவுஸ்லேயும் போடலாம். இது நான் வந்து ஒரு போட் நெக்குக்காக இதை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஓவரால் லுக். இதில் வந்துட்டு பிளாஸ்டிக் மிரர், சம்கி மிரர், அதுக்கு வந்துட்டு ரிங், தென் அந்த பீட்ஸ் மாதிரி தெரியுதுல்ல, அதெல்லாம் வந்து ஸ்டோன் ஷீட்ஸ் தான். ஸோ இதை வந்துட்டு எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, எப்படி இந்த அவுட்கம் கொண்டு வரதுன்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். mirror frame, then stone sheet, anchor cotton thread and needle number 5. stone sheet வந்துட்டு ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன் 4 நாளாக. நான் ஆல்ரெடி இது மாதிரி 3x3 கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் செஞ்சு காட்டியிருக்கேன். 4x4ம் பண்ணியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்போது சிங்கிள் த்ரெட் எடுத்து நீடில் நம்பர் 5 போட்டு நான் ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் நெக்குக்கு. இப்போ நான் போட்டுட்ருக்க ஸ்டிச் வந்து நார்மல் பேசிக் செயின் ஸ்டிச் தான். ஸோ எந்த ஒர்க்குக்குமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு த்ரெட்டில் ஒரு லைன் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோன் செயினோ பால் செயினோ ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக் லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம மிரர்ஸ் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் வந்து வச்சு அலைன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எந்த மாதிரி வச்சா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி மிரரை சென்டரில் வச்சுட்டு இதை சுற்றியும் இந்த ஸ்டோன் ஷீட் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து டயக்னலாக வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மிரர் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ரேம். இஃப் இன் கேஸ் உங்ககிட்ட இந்த ஃப்ரேம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரியிலேயே மிரர் எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம். மிரர் மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே அதுக்கு நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து இந்த ஸ்கொயர்ஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து டயக்னலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டயக்னலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நெக்லைன் கொடுக்கும்போது செமி சர்க்கிள் மாதிரி கொடுக்குறேன் நான். நீங்கள் வந்து இதை ஒரு ஃபுல் ரவுண்டாகவும் கொடுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் நெக்லைனுங்கும் போது இப்படி நம்மளுக்கு ஒரு செமி சர்க்கிளாக வந்து 1x1 அப்படியே அட்ஜஸ்டண்ட்டாக போட்டு வந்தோம்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் நெக்லைனும் நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஃபுல் லைனும் ஃபிக்ஸ் பண்ணும்போது. ஸோ இன்பிட்வீனில் ஒன்று கொடுத்துருக்கேன். தென் நெக்லைனில் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஸ்டோன் செயின், பால் செயின் எது வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் இப்போ வந்து ஆங்கர் காட்டன் த்ரெட் சிங்கிள் லைனை எடுத்துகிட்டு இந்த ஸ்டோன் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு க்ராஸாக இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போது அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். மேலேருந்து கீழே, தென் லெஃப்ட் டு ரைட் இப்படி போட்டால் ஒரு ப்ளஸ் சிம்பிளில் அது நல்லா ஹோல்ட் பண்ணிக்கும் நம்மளோட ஸ்டோன் ஷீட்டை. இப்போ வந்துட்டு அந்த த்ரெட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த எட்ஜஸ்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டுங்கிறது நீடில் வந்து மேலே கொண்டு வந்துடுங்க. மேலே கொண்டு வந்து 2 சுற்றி எகெயின் பக்கத்துலேயே குத்தி கீழே கொண்டு போயிடணும். தான் ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ இப்படி கொண்டு வந்துடலாம், குத்தி கீழே கொண்டு போயிடணும். ஸோ இது வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டிச் ஃப்ரெஞ்ச் நாட்டுங்கிறது. இப்போவே உங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோன் ஷீட் வந்து ஏதோ பீட் வச்ச மாதிரி ஒரு டிஃபைனான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் வந்திருக்கு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல் நெக்லைனும் ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் உங்களுக்கு அந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கீழேருந்து மேலே கொண்டு போயிருங்க, நாட் பண்ணிட்டு இப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி எடுத்து கொண்டு போயிடலாம். இதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறோம். ஃப்ரெஞ்ச் நாட்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியானது. நீடில் இப்படி மேலே கொண்டு வரீங்க, கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைடு ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சி 2 சுற்றி எகெயின் நீடில் கீழே கொண்டு போகணும், அவ்வளோதான். ஸோ நீடில் மேலே கொண்டு வரோம். மேலே கொண்டு வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்,
நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பீடு அந்த இடத்துல அந்த நாட் தேவைப்படுதோ அத்தனை ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து 2 ட்விஸ்ட், ஸோ 2 டைம் ட்விஸ்ட் பண்ணிட்டு எகெயின் கீழே கொண்டு போகிறேன். ஸோ கொண்டு போயிட்டு டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து அந்த த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கணும், அந்த நாட் விழுகிற வரையும். இன்பிட்வீனில் கொஞ்சம் லூஸாக விட்டுட்டிங்கன்னா அது வந்து சிக்காயிடும். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் சைடு வந்து பிடிச்சிக்கிட்டே விடுங்க. ஸோ அவ்வளோதான். இதவே வந்து ஃபுல் நெக் லைனும் கண்டினியூ பண்ணிக்கணும். இப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு. இது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் அவுட்கம் வந்து செம்மையாக வந்திருக்கு, பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம், பிகினரும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஜஸ்ட்டு பொறுமையும் டைமும் இருந்தால் போதும். கண்டிப்பாக உங்கள் ப்ளவுஸையும் நீங்கள் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக மாற்றலாம். இது வந்துட்டு மெட்டீரியல் மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்டிச்டு ப்ளவுஸ்லையும் இதை சூப்பராக அப்ளை பண்ணலாம், நல்லா வரும், சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு மிரர் வச்சுட்டு அதை சுற்றி சிம்பிளாக இருக்க ஸ்டோன் ஷீட் வச்சுட்டு நம்ம இந்த ஒரு பியூட்டிஃபுல் டிசைன் பண்ணிட்டோம். ஸோ டைம் டேக்கன் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் ஃபுல் ப்ளவுஸும் முடிச்சிடலாம். தென் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ். ஸோ 1 ஹவரில் ஒரு 100 ருபீஸில் உங்கள் பொறுமை, உங்கள் டைம், உங்கள் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா உங்கள் ப்ளவுஸையும் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக மாற்றிடலாம். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரையும் நன்றி, வணக்கம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.